மக்களே, நீங்களும் சீக்கிரமாக பணக்காரர் ஆகலாம். வாங்க, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பணக்காரன் ஆவது என்பது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, சரியான முறையில் பணத்தை கையாளும் விதத்தை பொறுத்தும் தான். ஆம், அந்த பணத்தை எப்படி நாம் கையாளுவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதாவது சீக்கிரமாக பணக்காரன் ஆவது எப்படி என்பதனை பற்றியும் இப்போது நம்ம பார்க்க போகின்றோம். நம்மளோட பணத்தை வீணாக்காமல் சேமிப்பு மற்றும் முதலீடு இவைகளில் நாம் பணத்தை முதலீடு செய்வது என்பது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த வீடியோவில் முக்கியமான ஒன்றை நான் சொல்கின்றேன். இந்த வீடியோவை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பணத்தை எப்படி நாம் அதிகப்படுத்துவது என்பதனை பற்றி நான் முக்கியமாக சொல்வேன். அதை பற்றி நீங்கள் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அது மிகவும் உதவியாக இருக்கும். நாம் முதலில் பணத்தை அதிகரிக்க புதிய வருவாய் தரக்கூடிய தொழிலை உருவாக்குதல், அதன் பிறகு பகுதி நேர வேலைகள் செய்தல், இதே போன்ற வழிமுறைகளில் நாம் பணத்தை முதலில் ஈட்ட வேண்டும். நாம் எந்த தொழிலை தொடங்குவது என்பதனை பற்றி யோசிக்கின்றீர்களா? இப்பொழுது நம் காலகட்டத்திற்கு ஏற்றவாறு டிஜிட்டல் உலகம் என்று சொல்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு நாம் தொழிலை புதிதாக அமைத்து கொள்ள வேண்டும். தற்போது சந்தையில் அதிகமாக தேவைப்படும் சில தொழில்களை பற்றி நாம் பகுத்து ஆராய வேண்டும். அது என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் இங்கே அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம். மென்பொருள், டேட்டா அனலைஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், UI UX டிசைன், இவை போன்ற தொழில்கள் எல்லாம் வேலைகள் எல்லாம் இப்பொழுது அதிகமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது. அதன் பிறகு கண்டென்ட் கிரியேஷன், இதே போன்ற விஷயங்களும் இப்போது அதிகமாக நடைபெற்று வருகின்றது. AI என்ற தொழில்நுட்பங்கள் இப்போது அதிகமாக உலாவி வருகின்றது. இப்போது நாம் இதற்கு தந்தவாறு புதிதாக நம்மளை அப்டேட் செய்து கொண்டு புதிய தொழிலை கட்டமைக்க வேண்டும் முதலில். அப்போதுதான் இது அதிக அளவு பணத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். அதற்கேற்றவாறு நாம் நம்மளை வடிவமைத்து கொண்டு அந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும். அதில் பெரிதான லாபத்தை நாம் அடைய வேண்டும். முதலில் நாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான இன்றைய தொழிலுக்கு ஏற்றவாறு நாம் நம்மளை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான கல்விகளை நாம் கற்க வேண்டும். ஆன்லைன் படிப்புகள் இவைகளில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சுய கற்றல், என்னதான் நம்ம படித்தாலும் நம்ம அனுபவத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குவோங்க. உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதுவும் நம்மளோட சுய கற்றல், அது ஒன்று முக்கியமாக நமக்கு வேண்டும். நம் அனுபவத்தால் பெறக்கூடிய கல்வியினை மிகவும் போற்ற வேண்டும். அது நமது வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில். நாம் அவ்வாறு ஆன்லைனில் படித்த கல்வியும் நம் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களின் மூலம் பெற்ற கல்வியும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு தேடுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நாம் ஆன்லைனில் படித்த கல்வியினை வைத்தும் நம் அனுபவத்தினால் பெற்ற கல்வியினை வைத்தும் இதற்கு ஏற்றவாறு புதிய தொழில்கள் என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதனை நாம் ஆராய வேண்டும். அதன் பிறகு அந்த தொழிலை நாம் தொடங்குவது என்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதில் நாம் பணத்தை ஈட்டுவதற்கு மிகவும் உறுதுணையாகவும் இருக்கும், ஈஸியானதாகவும் இருக்கும். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் செலவுகளை நம் வாழ்க்கையில் கட்டுப்படுத்துதல், பட்ஜெட் தயாரித்தல், அதாவது நம் குடும்பத்திற்கு ஏற்றவாறு நம் பட்ஜெட்டினை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அதில் நாம் உருவாக்கும் பட்ஜெட்டுகளில் மீதமுள்ள காசுகள் என்பது மிகவும் முக்கியமானது நம் வாழ்க்கைக்கு. அது சிறிது சிறிதாக சேர்த்தோம் என்றாலும் நமக்கு வாழ்க்கைக்கு பெரிதும் பணக்காரன் ஆவதற்கு அது மிகவும் உறுதுணையானதாக இருக்கும். வாங்க, நாம் அந்த பட்ஜெட்டினை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், அதன் பிறகு செலவினங்களை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது நம் வாழ்க்கையில் ஆடம்பர செலவுகளை குறைத்தாலே போதுங்க, நாம் அதை கட்டுப்படுத்தி விடலாம். எப்படி என்பதனை பற்றி நாம் பார்ப்போம். உதாரணமாக, இப்போது நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்திற்கு செல்வதற்கோ ஒரு காரினை நாம் வாங்கி அதை பயன்படுத்துகின்றோம் என்றாலோ அதற்கு நாம் அதிகமான செலவினங்களை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமாம், இன்னெல்லாம் நாம் செலவினங்களை கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த வாகனத்திற்கு போடக்கூடிய பெட்ரோல் அல்லது டீசல், ஒரு இடத்திற்கு நாம் பொது பேருந்தில் சென்றோம் என்றால் உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபாய் செலவாகும். அதே நாம் ஒரு கார் எடுத்துக்கொண்டு நாம் செல்கின்றோம் என்றால் அதற்கு அதிகமான பணம் நமக்கு தேவைப்படுகின்றது. கார் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அதற்கு நாம் போடுகின்ற பெட்ரோல் அல்லது டீசல் இது சுமாராக ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு நமக்கு போகும். அப்போ அதுக்கு அதிகமான பட்ஜெட் தேவைப்படுகின்றது இல்லையா? இதே போன்ற அனாவசியமான செலவுகளை நாம் குறைக்க வேண்டும். பொது வாகனங்களை, பொது பேருந்துகளை நாம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இதே போன்று சிறிது சிறிதாக நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மக்களே.
அடுத்ததாக நம் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதன பொருட்கள், அவைகளை மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்த வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மின்சாதனங்களை நாம் குறைத்தோம் என்றாலே அந்த மின்சாதனத்துக்காக கட்டப்படும் பணத்தினை நாம் மிச்சப்படுத்தலாம். இவ்வாறாக நம்ம பணத்தை அதில் மிச்சப்படுத்தலாம். அடுத்ததாக நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றாலோ ஆடம்பரத்திற்காக வாங்கக்கூடாது. நமது தேவைக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதற்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோங்க. அங்கே நமக்கு தேவைக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணுமோ கோசம் அடுத்தவங்களுக்காக பகட்டு மேனியாக இருக்கணும், நம்ம ஒரு ஜட்ஜண்டிக்காக தெரியணும் அக்கம் பக்கத்தில் அப்படின்ற ஒரு தோரணையில் நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு உதாரணமாக ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை போயிட்டு நம்ம ஒரு 4000 ரூபாய்க்கு எடுப்பது என்பது அனாவசியமான செலவு. உடை என்பது நமது உடல்களை மறைப்பதற்கும், ஒரு இடத்திற்கு நாம் சென்றோம் என்றால் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துவதற்கும் அதற்கு போதுமான அளவு செலவு பண்ணால் போதும். அதே போன்றுதான் நம் குடும்பத்திற்கு வாங்கக்கூடிய ஒரு பொருட்களும் நமது தேவைக்கேற்றவாறு தான் இருக்க வேண்டும். கோசம் அதில் ஆடம்பரத்தை நீட்டிவிடக்கூடாது. இதை நாம் கட்டுப்படுத்தினோம் என்றாலும் நமக்கு பணம் நிச்சயமாகும். இதிலே நம்ம அடுத்ததாக பார்த்தோம் என்றால், சில பேர் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்பாங்க. அடிக்கடி போவாங்க. அதாவது மாதத்தில் ஒரு முறை என்றாலே பரவாயில்லை, டெய்லியும் போகிறவங்க, வாரத்திற்கு 4 நாள் போகிறவங்க போயிட்டு ஒரு ரிச்சான ஹோட்டலில் உணவு அருந்துவது, இது ஒரு அனாவசியமான செலவாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உணவுக்கு நம்ம செலவு பண்ணலாங்க, ஆனால் அது நமக்கு ஏற்றவாறு தான் இருக்க வேண்டும். அதாவது விலை அதிகமும் உள்ள உணவுகளை உண்பது என்பது நமக்கு ஒரு அனாவசியமான செலவு. இதிலே நம்ம இந்த உணவு அருந்துவதில் கவனமாக நாம் செலவினை மிச்சப்படுத்தினோம் என்றாலே நமக்கு மீதம் அதிகமாகவே இருக்கும். அதற்கு பதிலாக நம் வீட்டிலே அந்த உணவை தயார் செய்தோம் என்றால் குறைவான செலவிலே நாம் தயார் செய்து விடலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் உணவு அருந்த வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 2000 ரூபாய் இல்லாமல் நம்ம ஃபேமிலி சாப்பிட முடியாது. இதே நம்ம வீட்டில் செய்தோம் என்றால் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாயில் செய்துவிட முடியும். அதேபோல் நம்ம இதிலையும் பணத்தை மிச்சப்படுத்தினோம் என்றால் நமக்கு வாழ்வில் மிகவும் உறுதுணையாக இருக்கும். பணக்காரன் ஆவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். நாம் இப்போது இந்த தொகுப்பிலே பார்த்தோம் என்றால், எங்கேயாவது அதிக வட்டிக்கு நம்ம கடன் வாங்கியிருப்போம். அந்த வட்டியை நாம் முதலில் அடைக்க வேண்டும். அந்த கடனை அடைக்க வேண்டும். அதற்கு பணத்தினை மிச்சப்படுத்தி உடனே நாம் அடைப்பதற்கான முக்கிய வேலைகளை செய்துவிட வேண்டும். அடுத்ததாக நாம் எல்லாருமே மேக்சிமம் வச்சுருப்பீங்க கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் உயிர் வட்டிக்கு. வட்டி மேலே வட்டி இருக்கும். இந்த வட்டியெல்லாம் நம்ம அடைக்கணும் அப்படின்னா இதே போன்ற செலவுகளெல்லாம் மிச்சப்படுத்தி இதில் இருக்கும் பணத்தை வைத்து நாம் இந்த கிரெடிட் கார்டு கடன்களையும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களையும் முதலில் அடைக்க வேண்டும். இதற்கான பட்ஜெட்டினை நீங்கள் முதலில் உருவாக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில். இதை நாம் செய்தோம் என்றாலே பாதி பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து நமது குடும்பத்திற்கு தேவையான பணத்தை சேமிப்பதற்கு, சீக்கிரமாக பணக்காரன் ஆவதற்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொண்டு அதை செய்துவிடலாம். அடுத்ததாக நான் முன்பே உங்களுக்கு கூறியுள்ளேன், இந்த தொகுப்பில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கின்றேன். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தியை சொல்கின்றேன். அது உங்களை சீக்கிரமாக பணக்காரனாக ஆக்கிவிடும் என்பதனை நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போது சொல்கின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், புதிதாக நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. அதை உங்களுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நான் இதை புதிதாகவே சொல்கின்றேன் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். சேமிப்பு, முதலீடு இவை முக்கியமான ஒன்று நம் வாழ்க்கைக்கு. ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்டவருக்கோ நமது குடும்பத்திற்கோ சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த சேமிப்பது மட்டுமில்லை, இதை எங்கு நாம் சரியாக பயன்படுத்தி முதலீடு செய்து அதில் அதிகமான லாபங்களை பெற முடியும் என்பதனை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக முழுமையாக பார்க்க போகின்றோம். வாங்க நம்ம பார்க்கலாம். சேமிப்பு என்பது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் எடுத்து வைத்து கட்டாயமாக சேமிக்க வேண்டும். நமது அவசர கால நிதிக்கு என்ற சேமிப்பும் நீண்டகால நிதிக்கு என்ற சேமிப்பும் என்ற முறையில் நாம் சேமிப்பது மிகவும் நல்லது. நமது அவசர கால நிதி என்றால் என்ன? மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுங்க. நம் மருத்துவத்திற்கு தேவையான சம்பந்தப்பட்டது, நம் உடம்பிற்கு தேவையான மருத்துவத்திற்கு தேவையான பணம் சேமிப்பது, அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த பணத்தை சேமித்து மருத்துவத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக நாம் நீண்டகால முதலீடு செய்தோம் என்றால் நமது வயதான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்காமல் அந்த பணம் நமக்கு உதவி செய்யும். நமது மருத்துவத்திற்கோ நமது உணவிற்கோ அந்த பணம் நமக்கு உதவி செய்யும். இது ரிட்டையர்மெண்ட் பிளான் இதை மாதிரி சொல்லுவாங்க. பேங்க்லேயே இருக்குங்க. இதை நீங்கள் கண்டறிந்து இதை முதலில் நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும். இதில்
அடுத்ததாக பார்த்தோம் என்றால் நம் சொத்துக்களை உருவாக்குதல். அதாவது இந்த பணத்தினை வைத்துக்கொண்டு ஒரு சொத்துக்களை உருவாக்குதல். சொத்துக்களை உருவாக்குதல்னா உங்களுக்கு என்னன்னே தெரியுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட், அதாவது ஒரு வீடு வாங்கி வைக்கிறது, ஒரு மனைகள் வாங்கி விற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மனைகள் வாங்குறீங்க, ஒரு தொகையை போட்டு ஒரு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதை நீண்ட கால வளர விட்டோம் என்றால் அது ஒரு 12 லட்சத்திற்கு நமக்கு போகும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்க பிளாட்டோட மதிப்பு எல்லாமே சராசரியாக 30 லட்சம் விற்கும். வாங்கி வைத்தோம் என்றால் ஒரு 10 வருடத்திற்கு வாங்கி வைத்தோம் என்றால் அதோட மதிப்பு திட்டத்தட்ட 1 கோடியை கூட தொடுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கின்ற உலகத்திற்கு கூடயே நாம் ஓட வேண்டும் என்றால் இதே போன்ற விஷயங்களில் நாம் முதலீடுகள் செய்வது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. அதன் பிறகு நாம் சேமித்த பணத்தினை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது. முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகரிடம் கலந்து நம் நிதி இலக்குகளை, அதில் உள்ள ஆபத்துக்கள், அதில் உள்ள நன்மைகள், இவை அனைத்தும் நாம் தெரிந்து கொண்டுதான் முதலீடு செய்ய வேண்டும். அதாவது முதலீடு செய்கிறதுனா என்னது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது முதலீடு செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் மயமான இந்த உலகத்தில் உதாரணத்துக்கு பங்குச்சந்தை, இதில் கூட முதலீடு செய்வாங்க. இதில் தாங்க நம்ம கவனமாக முதலீடு செய்யணும். ஒரு பங்கை நீங்கள் வாங்குவதற்கு முன்பு அந்த பங்கு எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கின்றது என்பதனையும், இயர்லி வருஷம் வருஷம் எப்படி நடந்திருக்கின்றது, அந்த பங்கு உயர்ந்திருக்கின்றதா இறங்கி இருக்கின்றதா என்பதனை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டுதான் கட்டாயமாக அதை நீங்கள் வாங்க வேண்டும். இப்போது நீங்கள் கம்மியாக அந்த பங்கு விற்கும்போது வாங்கி வைத்தோம் என்றால் அது பிற்காலத்தில் மிகவும் உங்களுக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு பணத்தை சீக்கிரமாக உங்களுக்கு ஈட்டித்தரும். அது சீக்கிரமாக உங்களை பணக்காரனாக ஆக்கும். இதே போன்று முதலீடு செய்வது என்பது இன்னைக்கு நிறைய இருக்குது. அதாவது இதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும். இதை நீங்கள் கவனமாக ஒரு நிதி ஆலோசகரிடம் கலந்துதான் நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இதில் பார்த்தோம் என்றால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கோல்டு என்பதும் உங்களுக்கு தெரியும், அது என்றைக்கும் காலகட்டத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் அதிக லாபத்தை பெற்றுத்தரும் இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில். அடுத்ததாக நாம் முக்கியமாக சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒன்று. அதற்கு தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளவோ பிளான் இருக்குது. அந்த பிளான்களை நீங்கள் போய் கண்டறிந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பக்காவான சேஃபாக இருக்கும். அந்த பணத்துக்கு முக்கியமான ஒரு கேரண்டியாகவும் இருக்கும். இதே போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு கண்டறிந்து கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது என்பது முக்கியமான ஒன்று. இதில் உங்களுக்கு தெரியும் சீனியாரிட்டி பிளான் அப்படின்லாம் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்கை விட உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான வட்டி கிடைக்கும். அந்த சீனியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, வயதானவர்கள். ஒரு குறிப்பிட்ட வயது 65 வயசு கடந்துட்டாங்கனாலே அவங்க சீனியர் சிட்டிசன். இவங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி இவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது என்பது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று. இது அதிக வட்டி தரும் உங்களுக்கு. இது பக்காவான சேஃப்டியாகவும் இருக்குங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். இதே போன்று தானுங்க கோல்டு பத்திரம் சொல்லுவாங்க, கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது. இது எல்லாமே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் இன்னும் ஒரு சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் பாருங்கள். இதில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இதே போன்று இருக்கின்றது. இதே போன்று தாங்க ரியல் எஸ்டேட், கோல்டு, நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குங்க. அதாவது மாதம் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதை நீண்ட காலம் செய்தோம் என்றாலே அது பெரிய பணமாக சேர்ந்துவிடும். அதுக்கு பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் இல்லை 5000 மாதம் சேர்த்தோம் என்றால் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டோம்னா ஒரு வட்டி வருங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டி வரும். அதுக்கான மறுபடியும் மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டோம் என்றால் அதற்கான ஒரு வட்டி நமக்கு மாதம் ஆட் ஆகிக்கொண்டே வரும். இதே போன்ற விஷயங்கள் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள். இதிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது என்பது நல்ல விஷயமாக தான் இருக்கும். நாம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் மனநிலை மாற்றம். பணக்காரர் ஆவதற்கான நேர்மையான சிந்தனைகள், தன்னம்பிக்கைகள், விடாமுயற்சிகள் இதே போன்றது நமக்கு அவசியமான ஒன்றாகும். ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் நேர்மையாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. நாம் அதை கடைபிடித்து ஆக வேண்டும். நேர்மையாக இருப்பது உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அதில் நேர்மையாக வாழ்ந்தோம் என்றால் அது நமக்கு பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும்.
அடுத்தது தோல்விகளை கண்டு பயந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. நமக்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமானது. தன்னம்பிக்கை இருக்கணுங்க. அதே டைமில் விடாமுயற்சியும் இருக்கணும். தொடர்ந்து அந்த தோல்வியை எதிர்த்து நம்ம போராடி இருந்தோம் என்றால் அந்த தோல்வியே நமக்கு படிக்கட்டுகளாக ஆகி வெற்றி என்னும் படிக்கட்டை நாம் அடைந்து விட முடியும், விடாமுயற்சியும் இருந்தால். அதே மாதிரி நாம் இதில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்றால் டைமிங் மேனேஜ்மெண்ட். டைம் என்பது ரொம்பவும் முக்கியமானது. நேரத்தை கடைபிடிக்க வேண்டியது. சொன்ன நேரத்தில் சொன்னதை செய்வது, என்ன நாம் நினைத்தோம் என்று அந்த நேரங்களில் செய்து முடிப்பது, இதற்கான திட்டங்களை நாம் அமைத்திட வேண்டும். இதே போன்ற மனநிலை மாற்றங்களை எல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் சீக்கிரமாக பணக்காரன் ஆவதற்கு நாம் பணங்களை மிச்சப்படுத்தி, அடுத்ததாக இந்த பணங்களை எல்லாம் நாம் முதலீடு செய்து, அடுத்ததாக மன கண்ட்ரோலில் இருந்து நாம் இவைகளெல்லாம் வெற்றிப்படிகளாக ஆக்கி சீக்கிரமாக பணக்காரர் ஆகிவிடுவீர்கள். மக்களே, இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் அனைவருமே சீக்கிரமாக பணக்காரர் ஆகிவிடுவீர்கள் என்பதினில் எந்த மாற்றமும் இல்லை.